ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உளுந்துல கார வடை பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் உளுந்து வடை. ஓகேங்களா? இப்போ அது எப்படி செய்யணும்ன்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்வீட் உளுந்து வடை செய்ய தேவையான பொருட்கள் உளுந்து, சுகர். இது ரெண்டு இருந்தால் போதும், நம்ம உளுந்து வடை செய்யலாம். நான் வந்து இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு கப்பு எடுத்து உளுந்து கல் வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வடிகட்டியில் போட்டுட்டு தண்ணி நல்லா வடிகட்டணுமே, ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஈரம் நல்லா காஞ்சிடணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சுற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். பாதி ஒரு சுற்றிட்டு அப்புறம் சுகர் போடணும். நான் ஒரு கப்புக்கு 3/4 கப்பு சுகர் எடுத்துருக்கேன். சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கப்புக்கு பாதி கப்பு சுகர் எடுத்தால் போதும். சுகர் இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சுகர் போட்டு நல்லா அரைச்சிட்டா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேற பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ மீதி இருக்கிற உளுந்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுந்து மீதி இருக்கிற சுகரும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. அதுவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுவும் சேம் அந்த பாத்திரத்திலே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு போட்டணும். இந்த தோசைக்கெல்லாம் போடணும். அந்த சோடா மாவு ஒரு பிஞ்ச் அளவு போட்டு, நிறைய போடக்கூடாது, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அந்த மாவு எல்லா மாவுலையும் மிக்ஸ் ஆகும். பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். காய்ஞ்ச உடனே ரொம்ப காய வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஆன் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம் வச்சுருங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து கையை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதில் நல்லா ஓட்டை போட்டு, உளுந்தோட செய்வோம்ல அந்த மாதிரி ஓட்டை போட்டு இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கணும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம வடை போட்ட உடனே ரொம்ப கருப்பாக தெரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சமாக சூடு இருந்தால் ஓகே. இப்போ நம்ம ஒன்றா வடை தட்டு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்ட உடனே கலக்கக்கூடாது. இப்போ கொஞ்ச நேரம் வந்து அது கொஞ்சமாக வெந்திருக்கும். அப்போ நம்ம திருப்பி போடணும். ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் லைட்டாக வரும். அதுக்கப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் காய வச்சுட்டு திருப்பி போட்டு நல்லா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இது பண்ணிக்கணும். சரிங்களா? லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா சீக்கிரம் மேலே கலர் வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வெந்து வரும். இப்போ இந்த கலரில் வந்தோடனே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் போட்டு சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவனுக்கு இவ்வளோ கிடைச்சது. ஒரு கப் உளுந்துக்கு எனக்கு இவ்வளோ கிடைச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் அனுப்புங்க. தேங்க்யூ.